அந்த காலத்தில் யாருமே ஆன்மீகம் சம்பந்தமாக வகுப்பெல்லாம் எடுக்கவில்லை. பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்தார்கள். பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு ஆன்மீகம் புரிந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்பதான் உட்கார்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்து மதத்தில் பிறந்த ஒரு குழந்தை 25 வயதுக்கு பிறகு அந்த குழந்தைகிட்ட என்ன சாமி அப்படின்னு கேட்டா அவர் இந்து சாமி தான் சாமி என்று சொல்கிறார். முஸ்லிம் மதத்தில் பிறந்த ஒரு குழந்தை 25 வயசு முஸ்லிம் குடும்பத்தில் வளர்ந்துவிட்டு 25வது வயதில் அல்லாஹ்தான் கடவுள் என்று கூறுகிறார். கிறிஸ்துவ மதத்தில் பிறந்த ஒரு குழந்தை 25 வயசுக்கு அப்புறமா யாருக்கு சாமின்னு கேட்டா ஜீசஸ் தான் சாமி அப்படின்னு சொல்கிறார். இறைவன் யாருன்னு கேட்டா அவர் அப்போ புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தையை பிறந்தவுடன் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் கொண்டு போய் கொடுத்து விட்டு யாருக்கும் தெரியாமல் இது இந்துக்கு பிறந்த குழந்தை என்று சொல்லாமல் ஒரு முஸ்லிம் வீட்டில் வளர்ந்தால் சிந்தியுங்கள். 25 வயசுக்கு அப்புறமா அந்த குழந்தைகிட்ட போய் நீங்க ஆதாரம் எல்லாம் காமிச்சு வீடியோ எல்லாம் காமிச்சு நீ ஒரு இந்து குழந்தை எனவே எங்க வீட்டுக்கு வந்துரு நாளை நீங்க சிவனை கும்பிடு என்று கூறி பாருங்கள் என்ன நடக்கும் என்று சிந்தியுங்கள். முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தையை அன்று உடனே கொண்டு போய் கிறிஸ்துவ வீட்டில் வளர்த்து விடுங்கள். 25 வயசுக்கு அப்புறமா போய் கூட்டிட்டு வந்து அல்லாஹ் கடவுள் என்று கூறுங்கள். அந்த குழந்தையின் மதத்தை உங்களால் மாற்ற முடியுமா, புரிய வைக்க முடியும் என்று சிந்தியுங்கள். சிந்திப்பதற்காக கூறுகிறேன். திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லும் பொழுது நமது மூளை சலவை செய்யப்பட்டு நாம் ஒரு விஷயத்தை நம்புகிறோம். அதற்கும் சிந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே சரகலை தத்துவத்தின்படி அங்கு ஆன்மீகம் போதிக்கப்படுவதில்லை. அதாவது இதுதான் சொல்றதில்ல, பயிற்சிகள் மட்டுமே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சரகலை பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு நாமே எது இறைவன், பிறப்பு என்றால் என்ன எல்லாமே நமக்கு புரிந்துவிடும். எனவே இந்த ஆன்மீக வகுப்பில் மிக முக்கியமான தருணமாகிய சரகலை பயிற்சியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன். சரகலை பயிற்சியை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 13 நாள் ஆன்லைன் வகுப்பு ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது. anatomictherapy.org என்ற வெப்சைட்ல போய் சரகலைன்னு டைப் பண்ணி நீங்க அதில் கலந்து கொள்ளலாம். அதில் கலந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுத்திருப்பேன். எனவே சரகலை பயிற்சி என்ற குகை தியானத்தை தொடர்ந்து செய்து நீங்கள் சொல்லால் மட்டும் நம்பாமல் சுயமாய் சிந்தித்தே தெளிய வேண்டும் என்பது எனது கோரிக்கை, எனது விருப்பம்.